சிம்மராசி அன்பர்களுக்கு வணக்கம். ஆங்கில புத்தாண்டு 2025 எது மாதிரி இருக்கும் என்று பார்த்தோமேயானால், மார்ச் மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியானது அஷ்டம சனியாக நடக்கிறது. அதாவது தற்சமயம் கண்டக சனியாக இருந்து கொண்டு திருமண விஷயங்களில் தடங்கல்கள், கணவன் மனைவி இடையே விரிசல்கள், நட்பு வட்டங்களிடையே சிக்கல்கள், கூட்டுத் தொழில் பிரச்சனைகளை என்றெல்லாம் தந்து கொண்டிருக்கின்ற சனி மார்ச் மாதத்திற்கு பிறகு அஷ்டம சனியாக உருவெடுக்கிறது. அதாவது கண்டக சனி விலகுகிறதே என்று சந்தோஷப்படுவதா, அஷ்டம சனி வருகிறதே என்று கவலைப்படுவதா என்ற ஒரு குழப்பமான நிலையை தான் சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு சனி பெயர்ச்சி தருகிறது. பொதுவாகவே சனியானவர் கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் கூடுமானவரை கெடுபலன்களை தரக்கூடிய ஒரு கோள். அப்படி இருக்கும்போது இந்த சனிப்பெயர்ச்சி அஷ்டம சனி பெயர்ச்சியாக விளங்குகிறது. இது சிக்கல்களை தருமா என்ற ஒரு பயம் இருக்கும். இதற்கு ஒற்றை வரியில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சனியானவர் சிம்மராசி அன்பர்களுக்கு ஜனன ஜாதகப்படி சுபத்துவமாக இருக்கும்போது இந்த அஷ்டம சனியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அதே சமயம் ஜனன ஜாதகத்தில் சனியானவர் பாபத்துவம் பெற்றிருப்பின் கண்டிப்பாக கெடுபலன்கள் இருக்கும். இரத்த காயங்கள், சமூகத்தில் அவமரியாதை, கௌரவ பதவிகள் பறிப்போவது, நோய்களால் முடங்குவது, இது போன்ற கெடுபலன்களை இந்த அஷ்டம சனி நடக்கும். இதிலிருந்து எப்படி தற்காத்து கொள்வது என்று சொன்னால், முதலில் வாய்க்கு பூட்டு போட வேண்டும். சமூக விஷயங்களில், பொது விஷயங்களில் தலையிடாமல் விலகி இருப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் வேகமாக செல்வதை தவிர்க்க வேண்டும். கூடுமானவரை அந்த டைமுக்கு முன்னாடியே கிளம்பிட்டா நம்ம வேகமாக போக வேண்டிய அவசியம் இருக்காது. அது மாதிரி நம்முடைய பயணங்களை தீர்மானித்து கொள்ள வேண்டும். அதே போல் உடம்புல சின்ன சிம்டம்ஸ் இருந்தால் கூட உடனடியாக சம்பந்தப்பட்ட மருத்துவரை அணுகி அதற்கான தீர்வை காண வேண்டும். இது பெரிய நோய்களிலிருந்து நமக்கு தீர்வை தரும். இது மாதிரி செய்து கொண்டால் அஷ்டம சனியிலிருந்து சற்றே அந்த கெடுபலன்களிலிருந்து தப்பிக்க முடியும். மே மாதத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி லாப குருவாக, அதாவது லாபஸ்தானத்தில் நடக்கிறது. அவருடைய பார்வை வீரிய விஜய ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடம், யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம், கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் பதிகிறது. யோகங்களின் வாயிலாக வெற்றிகளை குவிப்பீர்கள். இளம் தலைமுறையினருக்கு விரும்பிய திருமணங்கள் நடைபெறும். இது போன்ற சுப நிகழ்ச்சிகளை உருவானவர் இந்த ஆண்டினுடைய 2ஆம் பகுதியில் அரங்கேற்றுகிறார். அதே மே மாதத்தில் நடக்கக்கூடிய ராகுகேது பெயர்ச்சியை பார்த்தோம் என்று சொன்னால், சனி இதுவரை இருந்து அல்லல்படுத்தி கொண்டிருந்த, அதாவது கண்டக சனியாக இருந்த இடத்திற்கு ராகு வருகிறார். 7ஆம் இடம் ஆக மறுபடியும் அது கலஸ்தரஸ்தானம் என்று வருகிறது. அந்த இடத்தில் ராகு அமர்வது எந்த மாதிரியான பிரச்சனைகளை தரும் என்ற ஒரு பயம் இருக்கும். ஆனால் குருவின் பார்வை இங்கே பதிவதால் ராகுவினுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்காது. அதே சமயம் கேதுவானவர் இதுவரை வாக்குஸ்தானத்தில் இருந்து கொண்டு நாக்கினாலும், குறிப்பாக நாக்கினால் மட்டுமே பல பிரச்சனைகளை வேலை செய்யக்கூடிய இடங்களில், பொதுவெளியில், குடும்பத்தில் உருவாக்கியிருப்பார். அது சற்றே குறையும். அதே சமயம் அவர் ராசிக்கே பெயர்ச்சியாவது ராசி இருட்டடிக்கிறது. தனக்கான அங்கீகாரங்கள் தவிர்க்கப்படும் அல்லது காலதாமதமாக கிடைக்கும். எந்த நேரமும் ஏதாவது ஒரு நடந்து முடிந்த விஷயத்தையோ அல்லது எதிர்காலத்தை நினைத்தோ கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். இறுக்கமான மனமாக காணப்படும். இதிலிருந்து விடை பெறுவதற்கு தியானம், யோகா, அவரவருடைய மத வழிபாடுகளை மேற்கொள்வது உசிதமாகும். ஆக மொத்தத்தில் இந்த வருடத்தில் சனி பெயர்ச்சியும் ராகுகேது பெயர்ச்சியும் நன்மைகளை செய்வதில்லை, சில பிரச்சனைகளை தருகிறது. அதே சமயம் குருவினுடைய பெயர்ச்சி நன்மைகளை தருகிறது. சிறு சிறு சுப நிகழ்ச்சிகளை குடும்பத்தில் அரங்கேற்றி ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலை உருவாக்குகிறது. நன்றி.